ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த பிக் பாஸ் சீசன் 10 ஸோ விரைவில் போட்டிருக்காங்க. ஸோ விரைவில்ன்றது வந்து மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் 6 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அக்டோபர் 5 தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆளுங்க வந்து தெரியல, ஒன்று வந்து மலையாளத்தை பார்த்து காப்பி பண்ணுறோம், இல்லை வந்து தெலுங்கை பார்த்து காப்பி பண்ணுறவங்க. ஸோ தெலுங்கில் எப்பவுமே வந்து செப்டம்பர் 6. ஸோ நம்மளுக்கு முன்னாடி 1 மந்த் முன்னாடியே வந்து அவங்க எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, என்ன யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அக்னி பரீட்சா அப்படின்றது வந்து தெலுங்கில் வந்து ஒன்று கிரியேட் பண்ணாங்க, லாஸ்ட் இயர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்லேயும் வந்து காமன் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க. ப்ரமோலாம் பயமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே இங்கே பேசினா போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 15 பேர் 20 பேரை கூட்டி அவங்கள வந்து அவங்களுக்கான தனியாக ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு அவங்களேருந்து ஒரு மினிமம் ஒரு 2-3 பேரை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எத்தனை பேருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. மொத்தம் வந்து நம்மள வந்து பிக் பாஸுக்கு வந்து ஒரு 25 பேர் 30 பேரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 24லேருந்து 22 பேர் எடுப்பாங்கல்ல. ஸோ இதில் வந்து ஒரு 3-4 பேர் வந்து செலக்ட் பண்ணி இதில் போடுற மாதிரி ஒரு பிளான். ஸோ ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து பிக் பாஸ் வந்து அவ்வளோ சூப்பரெல்லாம் ஓடுற மாதிரி தெரில, ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தான் போயிடுச்சு. ஏன்னா டிஆர்பிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதெல்லாம் இருந்ததால். ஸோ நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணுறோம், நம்மளும் வந்து அக்னி பரீட்சா அந்த மாதிரி ஒரு காமன் மேன்ன்ற ஒரு டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறத அப்படியே டிஆர்பி கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். அது எப்படியும் வந்து ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்தாக ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ரன் பண்ணிவிட்டு அது முடியும் போது எண்டில் வந்து தெலுங்குலேயும் வந்து ஒரு 3 to 4 days டிஃப்ரென்ஸில் வந்து அப்படியே பிக் பாஸ் 9 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதே தமிழ்லேயும் வந்து இதே மாதிரி கொண்டு போகலான்னு பிளான் ஆல்மோஸ்ட் வந்து இதுதான், ஓகேங்களா. ஏன்னா வந்து அண்ணன் சேதுபதி அவர்களும் வந்து நிறைய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காமன் மேன்ன்ற இதற்கு யார் வேணால் வரலாம், யார் வேணால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து சேர்கிறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இது பிளாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து கிரியேட் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை தவிர்த்து ஏதாவது புதுசாக எதாவது பண்ணுவாங்க பார்த்தா மலையாளத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ மலையாளத்தில் லாஸ்ட் சீசனில் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரிலாம் டாஸ்க் வச்சாங்க, அந்த மாதிரி டாஸ்க்லாம் இதில் வச்சுருந்தாங்க. அந்த கார் டாஸ்க்கும் சரி, அதை தவிர்த்து வந்து 2-3 டாஸ்க்கும் சரி. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் சீசனில் வந்து மலையாளத்தில் வந்து லெஸ்பியன் கப்புள்ஸ் 2 பேர் உள்ளே இறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் தமிழ்லேயும் 2 பேர் இறக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து மலையாளம் தெலுங்கு மிக்ஸ் பண்ணி தமிழ்லேயும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எடுத்த ஆளுங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரான ஆளாக எடுத்தாங்க. பட் அவங்கள எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியலையா, இல்லை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. பிக் பாஸ் ரொம்ப டார்ச்சர். லாஸ்ட் சீசன் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இருக்குது ரியாலிட்டி ஷோங்க, மேக்கப் போடுங்க, ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணுங்க, நிறைய விஷயங்களை வந்து பிக் பாஸ் ஒன்றா சொல்லி ரொம்ப கடுப்பாயிட்டாரு. நம்ம ரிவ்யூ பண்ணி சுத்தமாக ரொம்ப கடுப்பாயிட்டோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பேசிக்ஸ் ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் வீட்டில் இருக்கிறது டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அவங்க என்ன நினச்சானா வீட்டில் தான் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. பட் உங்களை வந்து பல கோடி மக்கள் பார்க்குறாங்கன்ற ஒரு கான்செப்ட்லேயே வந்து அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் யாருமே கிடையாது. ஸோ பிக் பாஸ் கூப்பிட்டேம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு பண்ணுங்கள், அந்த ட்ரெஸ்ஸை பண்ணுங்கள், அது இதுன்னு பண்ணாங்க. பட் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் சீசனில் வந்து நம்ம தலைவன் கானா வினோத் அவர்கள் வேறு லெவல் பண்ணுறாப்புல. அவர் தான் வந்து டைட்டில் அடிக்க வேண்டியது லைட்டாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அது வந்து 100% ட்ரிகர் தாங்க. நீங்கள் என்ன தான் வந்து சொன்னாலுமே வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம வந்து அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அவர் இருந்ததால் சீசன் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக போயிடுச்சு. அதே மாதிரி இந்த சீசன்லேயே வந்து ஒரு கானா சிங்கர் கம்பல்சரி இறக்குவாங்க. ஒரு 3-4 பேர் காமன் அவங்கள போடுவாங்க. ஒரு கேட்டகரியில் ஒரு ஆள் போடுவாங்க. பட் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பரான ஆள் இறக்கணும் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்க இன்டர்வியூ எடுக்கும் போதும் சரி, அந்த டைமில் சரி, எல்லாமே நல்லா இருக்காங்க. பட் கேம் உள்ளே வந்த பிறகு வந்து அந்தளவுக்கு வந்து இருக்க மாட்டுறாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து சீரியல்லேருந்து சில பேர் எடுக்கலாம், மேக்ஸிமம் மீடியாவில் தாங்க எடுப்பாங்க. ஸோ வெளியில் இந்த ஆள் எடுத்தாங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து சீசன் வந்து ப்ராப்ளம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் இன்னொரு லாஸ்ட் டைம் என்னென்னா இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து லிங்க் ஆகிடுச்சு, டாஸ்க்லாம் பயமாகலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எதுவுமே கிடையாது. இந்த வாட்டியாவது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்றது என்னோட கோரிக்கையும் இருக்குது, மக்களோட கோரிக்கையும் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பாடணும் உட்காந்துட்டு 100-105 நாள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து இவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாமே ரிவ்யூ பண்ணுற மாதிரி கூட இல்லாமலாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜாக்லின் இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜாக்லின் சீசன்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் வரைக்குமே வந்து அவங்களுக்குமே புரியல என்ன நடக்குது என்னன்னு தெரியல. அந்த பொம்மை டாஸ்க் இருக்குல்ல, அந்த ரூமில் பொம்மை வச்சு அந்த டாஸ்க்கில் தான் கொஞ்சம் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ ஃபயர் ஆனதில் வந்து நம்ம ரயான் இருக்குல்ல, ஸோ ரயானும் ஒரு நல்ல பேர் எடுத்துட்டாரு, ஜெஃப்ரியும் நல்லா ப்ளே பண்ணான், அப்புறமா வந்து சௌந்தர்யா, அப்புறமா ஜாக்லின், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நல்லபடி இருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ ரெட் கார்டெலாம் கொடுத்து 2 பேரை வெளில அனுப்பிட்டு அதுலேருந்து டிஆர்பிலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் நடக்குமா
அப்படின்றத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஸ்ருத்திகா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ருத்திகா ஆல்ரெடி ஹிந்தியில் போய்ட்டு கலக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தெலுங்குலேயும் போனாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்குலேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து மேபி தமிழில் இந்த வாட்டி போட்டாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஆல்ரெடியாக வந்து அவங்க வந்து ரியாலிட்டி கேம் நல்லா விளையாடிருக்காங்க. ஸோ இதில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்பட்டாங்க. 100% தெரியாது. ஏன்னா வந்து செகண்டில் ஒன்ற ஷோ இருக்குல்ல, அதில் வந்து இப்போ அவங்க அடிக்கடி வந்துட்டு போகிறதால ஓரளவு பிக் பாஸில் வந்து அவங்கள எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் ஜஸ்ட்டு கெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு யாருன்னா அது மாதிரி ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஹோஸ்ட் வந்து அண்ணன் சேதுபதி தான், உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து சிம்பு வராரு, இவங்க வராங்க, அவங்க வராங்கலாம் நிறைய பேர் பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து லாஸ்ட் சீசன் முடியும் போதே சொல்லிட்டார். அவர் ஜியோ ஹாட்ஸ்டாரோட ஓனர் வந்து ஓனராக ஒரு சிஇஓன்னு தெரில, அவர் வந்து சொல்லிட்டாரு சேதன் தான் வரப்போகிறாரு அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த சீசன் அவர் தான் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ சேதனை வர்றது ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து கொஞ்சமான ஸ்பேஸ் மக்களுக்குன்றது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இவர் தான் ஹோஸ்ட்டு, நான் சொல்கிறது தான் நீங்கள் பண்ணணும்லாம் இருந்தால் ஷோ வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் போகும். அவங்களுக்கான ஸ்பேஸும் கொடுக்கணும், அவங்களும் வந்து பேச வரணும், அவங்களையும் வந்து வாட் எவர் அவங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாரா நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு 3 சீசன் பண்ணியிருக்காரு, 3வது சீசன் பண்ண போகிறாங்க. அந்த ஓகே பண்ணுறாரு, அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் டைமே நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, சேதனை சரியாக ஹோஸ்ட் பண்ணல, சரியாக வந்து கண்டஸ்டன்ஸை பேச விட மாட்டார். அவரே கூட வந்து ஸ்டேஜில் வந்து சொன்னார், என்னை பற்றி எல்லாமே நிறைய பேர் நான் பேச விட மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆடியன்ஸ் கிட்ட நான் எல்லாத்தையும் முன்னாடி பேசிச்சிடறேன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருமே வந்து ஸ்டேஜில் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணார். ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே தவிர்த்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எதுவுமே வரலைங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு வரல அப்டேட்டு. ஏன்னா வந்து இன்னும் வந்து இந்த ஷூட் எங்கே நடக்க போகுது, அக்னி பரீட்சா ஷூட் நடந்துச்சா நடக்க போதான்னு தெரியல. நடந்தாலுமே வந்து நடந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து அங்கே அவங்களே லீக் பண்ணுறாங்களா, இல்லை வந்து விஜய் டிவி என்ன சொல்லி லீக் பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது சின்ன அப்டேட்டாக லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இவங்க வராங்க, அந்த கண்டஸ்டன் இந்த கண்டஸ்டன் சொல்லி நிறைய வந்து லிங்க்ஸ் வந்து சின்னதாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த காமனர்ஸ் வந்து எந்த மாதிரி ஆளேஜை எடுக்க போகிறாங்க, ஸோ யூடியூபர்ஸாக எடுக்க போகிறாங்களா, ரேப்பர்ஸாக எடுக்க போகிறாங்களா, இல்லைனா வந்து லாஸ்ட் டைம் வந்து இவங்கெல்லாம் வந்து ரம்யாலாம் வந்தாங்களா, அவங்க இதுலேருந்து எடுக்க போகிறாங்களா, ஸோ அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நல்லா டாஸ்க் ஆடக்கூடிய ஆளுங்களை இறக்குனாங்கன்னா பிக் பாஸுக்கும் நல்லா இருக்குங்க. டாஸ்க் வந்து நான் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து நீங்கள் டாஸ்க்கு பிக் பாஸ் உள்ள சேர்த்து, ஸோ உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, பார்க்குற வியூவர்ஸுக்கும் டைம் வேஸ்ட்டு, ரிவ்யூ பண்ணுற யூடியூபருக்கும் டைம் வேஸ்ட்லாம் இல்லாமல் ஸோ பிக் பாஸுக்கே உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் எப்படியாவது பிக் பாஸ் உள்ள களத்தில் இறங்கணும், நான் யாருன்னு காட்டணும், என்னோட டேலண்ட்டை ஷோ பண்ணணும் அப்படின்ற நிறைய மக்கள் வெளில இருக்கு, நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்களை வந்து நீங்கள் உள்ள பிக் பாஸ் உள்ள என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து ஸோ பிக் பாஸ் பற்றி வந்து சில கண்டென்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.